ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் எங்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றியப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனை நம்முடைய வாழ்க்கையில தடுக்க முடியுமா, தடுக்க முடியாதா? தடுக்க முடியும். தடுக்க முடியும் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவருக்கு இடம் கொடுக்க உங்களால முடியும். இல்லை என்றால் தேவனின் எப்பொழுது என் வாழ்வில் செயல்படுவார்னு சொல்லி அவரை நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பார்த்து கொண்டிருப்போம். அவர் நாம் எப்பொழுது இடம் கொடுப்போம் என்று நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவரை ஒருவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னா கட்டுப்படுத்தினார்கள். கட்டுப்படுத்தினார்கள்னா அவருடைய வல்லமைய தடுக்கிறது, கூட்டுகிறது, குறைக்கிறது இல்ல. அவர்களுடைய வாழ்வில் செயல்பட விடாமல் என்ன செஞ்சாரா? தடுத்தார்களாம். யாருடைய வல்லமைய? உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், உலகத்தில் உள்ளவற்றை படைத்தவர், சர்வ வல்லவருடைய வல்லமையை தங்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்களா? தடுத்தார்கள். இஸ்ரவேல் மக்களால் தங்கள் வாழ்வில் தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, உலகத்தை படைத்தவரை தங்கள் வாழ்வில் செயல்பட விடாமல் தடுக்க முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்குள் செயல்படுகின்ற கிரியையின் அளவின் படியே நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக செயல்படுகின்ற வல்லமை உடையவர். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிறவர் நம்முடைய தேவன். அவர் பெருக்கத்தின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் வல்லமையின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், எல்லாவற்றிற்கும் ஊற்று அவர்தான். நீங்கள் நினைத்து பார்க்கிறதற்கும், நீங்க வேண்டிக் கொள்வதற்கும், உங்க கற்பனையில நீங்க யோசித்து பார்க்கிறதற்கும் அதிகமா செயல்படுறதுக்கு அவருக்கு விருப்பமும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. அப்படி விருப்பம் உள்ளவராகிய, வல்லமை உள்ளவராகிய அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. எவ்வளவு ஒரு அழகான சத்தியம் இல்லையா?
உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்படிதான் அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, நீங்க எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே தான் அவர் உங்களிடம் செயல்பட முடியும். அவருக்கு வல்லமை இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாதி சத்தியம் என்றால், உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அளவின்படிதான் அவர் செயல்பட முடியும் என்பது மீதி சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு எப்பொழுதுமே பழியை இன்னொருவர் மேல போட்டுதான் என்னது பழக்கம். அது நம்முடைய ஆதி தகப்பன் கிட்ட இருந்து வந்தது. ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்ற கட்டளை. அந்த கட்டளையை மீறுகிறார்கள். நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? தேவன் கேட்கிறாரு. அதுக்கு ஆதாம் என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன், சாப்பிடல, இதுதான் சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ எனக்கு கொடுத்த ஸ்திரீ அதை கொடுத்தால் நான் என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன். ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஸ்திரீ, அந்த பெண் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமா, நான் சர்ப்பத்தினால நான் ஏமாந்துட்டேன் அப்படி சொல்லல. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் அதை என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன். அதே இயல்புலதான் இப்பவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தேவன் தரவில்லை, தேவன் எனக்கு ஏன் கொடுக்கல? நான் எவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவருக்கு என் பிரச்சனை புரியலையா? ஆனா திரும்பி சத்தியத்தின் வெளிச்சத்துல நம்மை எப்பொழுது பார்க்க போகிறோம்? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய மீட்பையும் வாழ்வையும் சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன மீட்பு இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலக சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் உள்ள பாவம், சாபம், அதன் விளைவுகள், சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை ஆளுகிற ராஜாக்களாக உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஒரு விசுவாசி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை விட உலகத்துல பெரிய ஸ்தானம் வேற எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த விசுவாசியோட ஸ்தானம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. அதோட அருமை என்ன செய்யல? தெரியல. எப்பொழுதுமே இலவசத்திற்கு என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. அதுக்கு ஒரு விலை வச்சாதான் மதிப்பு. அந்த விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது என்பதற்காக அவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதோட அருமை நமக்கு என்ன செய்யறது இல்லை? தெரிகிறது இல்லை. சர்வ வல்லவரின் வல்லமைய நம்ம வாழ்க்கையில கட்டுப்படுத்த முடியும் என்றால், செயல்பட விடாமல் தடுக்க முடியும் என்றால், எந்த வழிகளில் நாம் அவரை தடுக்கிறோம்? நம்முடைய பயம், நம்முடைய சந்தேகம், நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய சுய நம்பிக்கை, சொந்த அனுபவம், மனித ஞானம், உலக ஞானம், இதெல்லாம் அவர் என்ன செய்கிறது? கட்டுப்படுத்துகிறது. நம்மளுடைய அந்த வார்த்தைக்கு எதிராக பேசுகிறது அவர் என்ன செய்கிறதா? மட்டுப்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறை சொல்றதும் முறுமுறுக்கிறதும். சின்ன விஷயம்தான், ஆனா இது ஒரு பெரிய விளைவை என்ன செய்து ஏற்படுத்துகிறது. குறை சொல்லுதல், முறுமுறுத்தல். இந்த குறை சொல்லுதல், முறுமுறுத்தல் தேவனுக்கு கேட்கவா போது நீங்க நினைக்கிறீங்க? அது அவருக்கு இல்ல, நமக்கு தான் அந்த விளைவை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. இந்த கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது அப்படின்னா, தேவனோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றத கால தாமதப்படுத்துகிறது. தேவனோட உறவுக்குள்ள நெருக்கமாக செல்கிறது அது என்ன செய்கிறது? தடுக்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை, அந்த சித்தத்தை நிறைவேறுதலில் ஒரு தடையை இந்த கீழ்ப்படியாமை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது.
இந்த குறை சொல்றதும் முறுமுறுத்தலும் அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறது. நம்ம குறை சொல்றதும் முறுமுறுத்தலும் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால சொல்றோம் நினைக்கிறோம். இந்த நபர் இப்படி இருக்கிறதுனால சொல்றோம் நினைக்கிறோம். என்னோட பிரச்சனை இப்படி இருக்குது, என்னால இதை தாங்க முடியல, நான் இதுல எப்படி நான் பேசுகிறது நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது நன்றி. எல்லாவற்றிலையும் என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணுமா? அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம். அதுதான் அவரோட விருப்பம். என்ன? நீங்க எல்லாவற்றிலையும் என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணுமா? இதுல நீங்க சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் போட்டிருக்குதா? இல்ல. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் போட்டிருக்குதா? அதுவும் இல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுதுன்னு போட்டிருக்குதா? இல்ல. தேவனுடைய பலன்களை உங்கள் கண்களால் பார்க்கும் பொழுதுன்னு போட்டிருக்குதா? அதுவும் இல்ல. உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவருடைய வார்த்தையின் பலனை நீங்கள் பார்க்காமல் இருக்கும் பொழுதும், அதை அனுபவிக்காமல் இருக்கும் பொழுதும், உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு உணர்வுகள் இல்லாமல் இருக்கும் பொழுதும் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு நினைக்காதீங்க, இது ஒரு கட்டளை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை தேவனுடைய விருப்பத்துக்கும், தேவனுடைய கட்டளைக்கும், தேவனுடைய வழிமுறைகளுக்கும், தேவனுடைய சித்தத்துக்கும் எதிராக நம்மை சிந்திக்க வைக்கிறது, பேச வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. அதுதான் கீழ்ப்படியாமை. நம்ம வாழ்க்கையில அனுதினமும் செய்கின்ற ஒரு சின்ன காரியம், ஆனா அந்த காரியத்தை நம்ம நிறைய நேரம் செய்யறோம். அநேக முறை இதை என்ன செய்யறோம்? ஒரு நாளையில செய்கிறோம். எடுத்ததற்கெல்லாம் எதைதான் சொல்வோம்? குறை, முறுமுறுப்பு, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுகிற வார்த்தை நம்முடைய கீழ்ப்படியாமையை குறிக்கிறது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 2:14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஒரு விசுவாசிக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறாரா? அவர் வசனத்தை பிடிக்கலன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. அந்த இருளோடு ஒரு பங்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? நின்று கொண்டிருப்போம். உள்ள வெளிச்சம் இருக்கு, ஆனா நம்முடைய சிந்தை, நம்முடைய கீழ்ப்படியாமை அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மறைத்து கொண்டிருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பதற்காக அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நாம பிரகாசிக்கல அப்படின்னு சொன்னா அந்த வெளிச்சத்தை சமுதாயம், நம்ம இருக்கின்ற இடம், இருள் எப்படி அறிந்து கொள்ளும்? எவ்வளவு ஒரு முக்கியமான வேலை இல்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார். நம்ம மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க விரும்புகிறார். நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன்னு தெரியல, ஒரு நோக்கம் இல்லாம இருக்கிறீங்களா? அவருடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களை பிரகாசிக்க செய்கிறதே அவருடைய சித்தம். ஒரு வசனம் சொல்லும், நீங்க மதியற்றவர்களை போல அவருடைய சித்தம் என்னதென்று அறியாம இருக்காதீங்க. அவருடைய சித்தம் என்னது என்று அறியாம இருக்கிறதுக்கு பேர் என்னது? இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா புத்தி இல்லாதது. அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளாதது என்னது?
புத்தி இல்லாத காரியமாக வேதம் சொல்லுகிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் என்ன செய்யணுமா? செய்யணுமா. இது தேவனோட காரியம்னு மாத்திரம் இல்லை. உங்க வீட்டு காரியமா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற காரியமா இருக்கட்டும், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை எப்படி செய்யணுமா? முறுமுறுப்பு இல்லாமலும். தர்க்கிப்புன்னா என்னது? வாக்குவாதம். நான் ஏன் செய்யணும்? அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களா? ஒரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அந்த இடத்துல நாம இன்னும் வெளிச்சத்தை என்ன செய்யல? பிரகாசிக்கல. ஏன்னா பிரகாசிக்கும் படிக்குதான் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலேயும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், முடிகின்ற விஷயம், முடியாத விஷயம் இதுல என்ன செய்யல? போடல. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு உங்க மனக்கண்களை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். உங்களோட வீட்டு காரியங்கள், உங்களோட உறவுகள் கிட்ட, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்களுடைய கடமைகள்ல முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் வாக்குவாதம் இல்லாமலும் நாம செய்யறோமா? இல்ல. அது எதை குறிக்குது? கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை அவருடைய வல்லமையை தடுக்கிற இடம். அவர் சித்தம் நிறைவேறுவதை காலம் தாழ்த்துகிற இடம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிற இடத்துக்குள்ள செல்ல முடியாமல் தடுக்கிற இடம். அவருடைய உறவுக்குள் நெருக்கமாக போக முடியாமல் நிற்கின்ற இடம். எந்த விஷயம்? பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்முடைய முறுமுறுப்பும் நம்முடைய குறை சொல்லுதலும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். யாத்ராகமம் 15, 22, 23, 24, 25. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இந்த இஸ்ரவேல் மக்களோட வாழ்க்கைய நம்ம தியானிச்சு பார்த்தாலே நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத என்ன செய்து கொள்ளலாம்? தெரிந்து கொள்ளலாம். இந்த 22வது வசனம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இந்த மனுஷ மனம் இருக்கு பார்த்தீங்களா, அது எளிதாக மறக்கக்கூடியது. எதை மறக்கக்கூடியதுன்னா, அது தனக்கு செஞ்ச தீமையை மறக்காது, ஆனால் நன்மை என்ன செஞ்சிடும்? மறந்துடும். அந்த நன்மையை நினைச்சு பார்க்கக்கூடிய இயல்பு மனுஷ மனதுக்கு கிடையாது. சிவந்த சமுத்திரத்திலிருந்து போறாங்க. சிவந்த சமுத்திரத்துல எதை பார்த்தாங்க? நடக்கவே முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சிவந்த கடல், பெரிய கடல் 2ஆக பிரிந்து வழி விட்டதாம். அது ஒரு அற்புதம் என்றால், அந்த தண்ணீர் இருந்த இடம் உலர்ந்த தரையாக இருந்தது. அந்த ஈரம் கூட அவங்க கால்களுக்கு எதை கொடுக்கல? கஷ்டத்தை கொடுக்கல. பக்கத்துல அந்த சுவர் போல அந்த தண்ணீர் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம என்ன செய்கிறது? நிற்கிறது. எகிப்துல ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கிடைத்த மீட்பு
அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம், சின்ன காரியம்லாம் இல்லை. யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவங்களுடைய அழுகையையும் அவங்க கூக்குரலையும் அவங்க வருத்தத்தையும் கர்த்தர் கேட்டார் அப்படின்னு இருக்கும். கூக்குரலிட்டு அவங்க அழுது புலம்புகிற அளவுக்கு அந்த அடிமைத்தனம் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்தது. அதுல இருந்து ஒரு பெரிய மீட்பு, பார்க்கிற வழியெல்லாம் அற்புதம் அடையாளம். 3 நாள் தண்ணி கிடைக்காதது அவங்களுக்கு எப்படி இருந்ததா? எப்படி இருந்ததா? பெரிய காரியமா இருந்ததா? அவர் செஞ்சதை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இது மோசேக்கு விரோதமா முறுமுறுக்காங்களா, தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்காங்களா? ஏன்னா மோசே யார் அப்பாயின்ட் பண்ணா? தானாக அவர் வரவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டார், அழைத்து வரப்பட்டார். அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். இந்த வனாந்திரத்துல அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பாற்றியவர் இதுல நம்ம போஷிப்பாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செய்யல இல்ல. அது அவங்க அவிசுவாசத்தை குறிக்கிறது. அவங்க இருதயத்துல இருக்கிற அந்த அவிசுவாசத்தையும் கடின இருதயத்தையும் அது குறிக்கிறது. தன்னுடைய சொந்த ஞானத்தை நம்புகிறத குறிக்கிறது. இன்றைக்கு நாம நினைக்கிறோம் இந்த முறுமுறுப்பும் இந்த குறை சொல்றதும் சின்ன காரியமா தெரியுது. நம்ம இருதயத்தின் அவிசுவாசத்தை அது குறிக்கிறது. தேவனுடைய நன்மையை மறக்கிற இடத்தை அது குறிக்கிறது. அவரை விசுவாசிக்காமல் அவருடைய அன்பையும் வல்லமையையும் அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கின்ற அந்த காரியங்கள் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு போதுமானது என்பதை நாம் விசுவாசிக்காததை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரிய காரியம் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை விட அதிகமான அற்புதத்தை நாம் கண்டிருக்கிறோம். பெரிய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த கசப்பான தண்ணீர்ல ஒரு கட்டையை போட்ட உடனே அது என்ன செஞ்சுதா? மதுரமாகிவிட்டது. அது கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த பாவம் நிறைந்த அநீதி நிறைந்த ஆவியில் மரித்திருந்த நம்பிக்கை இல்லாமல் தேவனற்று இருந்த அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியர்களாக இருந்த நம்மை தேடி நம் சார்பில் நமக்கு பதிலாக நம்முடைய ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்டு எடுத்தது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்மை இணைத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு இடம் இல்லையா? எதிரியின் இயல்பை பெற்றிருந்தோம். எதிரியின் இயல்பை நம்ம பெற்றிருந்தோம். நம்ம சிந்தனையில அவருக்கு எப்படி இருந்தோமா? எதிரியாக இருந்தோமா, பாவிகளாக இருந்தோமா. அப்பேற்பட்ட நம்மை கிறிஸ்துவுக்குள் இணைத்திருக்கிறார். இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யல. அதுதான் கிருபை. இப்பேற்பட்ட அந்த நன்மையை கொடுத்திருக்கிறாரே, நம்மால செய்ய முடியாத ஒரு செயல் இது. இப்பேற்பட்ட ஒரு பெரிய செயலை செய்திருக்கிறாரே. இந்த சூழ்நிலை எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம். அவருக்கு அது லேசான காரியம். இதில் நான் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நன்றியுள்ள இருதயம் நமக்கு என்ன செய்யல இல்ல. அந்த முறுமுறுப்பும் அந்த குறை சொல்றதும் அதை அடையாளம் காட்டுகிறது. இதை மேற்கொள்வதற்கு அவருடைய வல்லமை போதுமானது அல்ல. அவருடைய வல்லமை காணாதுன்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். நம்ம சொல்றதோட அர்த்தம் அதுதான். அந்த வார்த்தைகள் வேறையாக இருக்கலாம், அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள பொருள் என்னதுதான்? அதுதான். இதை மேற்கொள்றதுக்கு அவருடைய வல்லமை போதாது. அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப ஒரு நாளையில எத்தனை முறை அவரை துக்கப்படுத்தி, அவரை காயப்படுத்தி, அவரை தடுத்து கொண்டு இருந்துட்டு எனக்கு தரவும் இல்லைன்னு சொல்லி யார சொல்றோம்? அவரையே சொல்றோம். இவ்வளவையும் பார்த்துட்டு பொறுமையாக எப்பொழுது வழிவிடுவோன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டு இருக்கிறார். அதான் தேவனுடைய அன்பு நீடிய பொறுமையுள்ளதா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து மன்னா, எண்ணாகமம் 11:4 முதல். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்?
நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. 4வது வசனம் பாருங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? இந்த இஸ்ரவேல் மக்களை வழி தவறி போக செய்யறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். இந்த எகிப்துல பல வாதைகளை பார்த்து அதுல ஒன்று கூட இஸ்ரவேல் மக்களை அணுகல. இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. இந்த ஜனங்கள் கிளம்பும் போது அதை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கூட வந்திருப்பாங்க. இவங்க யாரு கூட சம்பந்தம் கொண்டாங்க, சம்பந்தம் எடுத்தாங்கன்னு என்ன செய்யல தெரியல. அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கூட வந்திருப்பாங்க. இந்த மக்களுக்கு சந்தேகம், அவிசுவாசம், இச்சை அப்படிங்கிற விதையை விதைக்கிறது யார் தான் விதைக்கிறா? அந்நிய ஜனங்கள். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அவரை விட்டு விலகி செல்லுகிற ஒரு காரியம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா இந்த அவிசுவாசத்தினால் வருகிறது. அதனாலதான் அவர் உங்களுக்கு உலக ஐக்கியம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த உலக ஐக்கியம் உலகத்தின் வழிமுறைகளை நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். உலகத்தின் ஆசைகளை அது என்ன செய்யும்? சொல்லும். நம்முடைய ஐக்கியம் விசுவாசிகளோடு இருக்கும் பொழுதுதான் விசுவாசம் நமக்கு என்ன செய்யும்? வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் சொல்றாரு, விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளோட பங்கேது. எவ்வளவு ஒரு பெரிய உண்மை பாருங்களேன். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எதை நினைக்கிறாங்களா? தேவன் கொடுத்த விடுதலையை நினைக்கல. அவர் அந்த வாதையிலிருந்து காப்பாற்றினதை என்ன செய்யல? நினைக்கல. அந்த சங்கார தூதன் எகிப்தில் உள்ள தலைச்சன்களை அழிக்கும் பொழுது அந்த நிலைக்கதவு வீட்டுக்குள்ள இருந்தவங்க விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. விருந்து சமைச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? புசித்து கொண்டிருந்தாங்க, விருந்து கொண்டாடினார்கள். ஒரு பக்கம் அழுகையும் கூக்குரலும் இருக்கு. இங்க உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களா? விருந்து சாப்பிட்டாங்களா? அதை அவங்க நினைச்சு பார்க்கல. அவங்க எதை நினைச்சு பார்க்காங்களா? கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், மீன்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எதுக்கு பதிலா எது நினைச்சு பார்க்கறாங்க பாருங்களேன், இல்லையா? ஆங்கிலத்துல அந்த 6வது வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மன்னாவை தவிர அப்படிங்கிறது இந்த அற்ப உணவு அப்படின்னு இருக்கும், இந்த லேசான உணவு அப்படின்னு இருக்கும். தேவன் கொடுத்த உணவு அவங்களுக்கு எப்படி இருக்குதா? அற்ப உணவு. இந்த மன்னாவை தவிர ஒன்றும் இல்லையே, நாங்க அங்க என்னெல்லாம் சாப்பிட்டோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்த மீட்பு அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. இது அவங்க பிரச்சனையை இது குறிக்கல, அவங்க சூழ்நிலையை குறிக்கல, அவங்களுடைய மனநிலையை இது குறிக்கிறது, அவங்க இருதய கடினத்தை அது குறிக்கிறது. எப்பொழுதுமே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதற்காக நாம் போகின்ற பாதை பூ பாதையாக என்ன செய்யாது? இருக்காது. ஏனென்றால் நாம் பரலோகத்துல வாழல, எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? பொல்லாத பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பாவம் இருக்கு, நோய் இருக்கு, சாபம் இருக்கு, சாத்தான் இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் தேவனுடைய பிள்ளையை எடுத்து கொஞ்சவா செய்வான்? என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான். அவன் கைக்குள்ள இருக்கிற ஆடுகளை விட்டுட்டு அவரோட கைக்குள்ள இருக்கிற ஆடுகளை தான் எப்படி பறிக்கணுங்கிறது அவனுடைய திட்டமாக இருக்கும். அப்போ இதுல நற்செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொல்லாத உலகத்துல தனியாக இல்லை. நம்மை தேற்றுகிறவராக, ஆற்றுகிறவராக, வழி நடத்துகிறவராக, பலப்படுத்துகிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக
ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்றாரு. நம்மை மீட்டு எடுத்து எல்லா விடுதலையையும் வாழ்வையும் கொடுத்து நமக்குள் இருந்து அந்த விடுதலையும் வாழ்வையும் நம் வாழ்வில் வெளிப்படுத்துவதற்காக, நம் மூலம் மற்றவர்களுக்கு அதை கொடுப்பதற்காக அவர் நமக்குள் இருக்கிறார். நம்ம எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகள், இந்த தண்ணீர் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், நமக்கு பிடித்த உணவு இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனா இது எல்லாமே நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நன்மையாக மாறும். இப்படிதான் அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம முறுமுறுக்கும் போது, நம்ம குறை சொல்லும் போது அவரால் நம்மிடம் செயல்பட முடியாது, நம்மை பலப்படுத்த முடியாது. நீங்க பிரச்சனையா பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு சூழ்நிலையா பாருங்க. உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிய அடுத்த இடத்துக்கு கொண்டு போற ஒரு ப்ரமோஷனா பாருங்க. அது என்ன தோற்கடிக்கிறதுக்காக வந்த பிரச்சனை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஏன்னா அடுத்த லெவலுக்கு அது என்ன செய்ய போகுது, கொண்டு போக போகுது. ஏனென்றால் இந்த பிரச்சனையில் நான் தோற்பது இல்லை. வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தாவீதுக்கு கோலியாத் பிரச்சனையா ப்ரமோஷனா? ப்ரமோஷன். அப்போ நாம மட்டும் நம்ம பிரச்சனைகளை ஏன் பிரச்சனையா பார்க்கிறோம்? அத ப்ரமோஷனா பாருங்க. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, தவழ்கின்ற ஸ்டேஜ்ல இருந்து நடக்கிற ஸ்டேஜுக்கு மாறுது. அது நடக்கணும்னு நினைக்கும் போதே ஓட ஆரம்பிச்சிருமா? இல்லை. அது எழ ஆரம்பிக்கும் போதே 4 தடவை என்ன செய்யும்? கீழே விழதான் செய்யும். நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு நடக்க முடியாதுன்னு அது உட்கார்ந்துருமா? இல்லை. அழுது கொண்டே மறுபடியும் அதை எழ முயற்சிக்கும். அதனாலதான் சிறு குழந்தைய போல நீ இருன்னு சொல்றாரு. ஒரு எட்டு எடுத்து வச்ச உடனே கீழே விழும். ஆனா அந்த உணவு சரியான விகிதத்தில் அதை எடுக்க எடுக்க அந்த கால் பலம் கொண்டு, அந்த கால் என்ன செய்து? பலன் கொள்ளுது. பலன் கொண்ட பிறகுதான் அது நடக்க முடியும். தேவன் உங்களை பலப்படுத்திய பிறகுதான் அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள நீங்க போக முடியும். அவர் என்ன தூக்கி கொண்டு உள்ள போகணும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் உன் கால்களை மான் கால்கள் போலாக்கி உன்னை உயரத்தில் அமரச் செய்வார். வசனம் அப்படிதான் சொல்லுது. முதல்ல நம்ம காலை என்ன செய்வாரா? பலப்படுத்துவாரா? இந்த ப்ராசஸ்ல தான் நாம இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அவங்க விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கான சூழ்நிலையாக தேவன் அதை பார்க்கிறார். ஆனா அவங்க அதை எப்படி பார்க்கறாங்க? பிரச்சனையா பார்க்கறாங்க. அவருடைய நன்மையை அங்க மறந்துட்டாங்க. அவர் செஞ்ச அற்புதத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நன்மையான இயல்பையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. இந்த மக்கள் எப்படி இப்படி இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதே போலதான் இன்றைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இருக்கும். வேற சூழ்நிலைகள், வேற காரியங்கள், அவர் செஞ்ச நன்மைகள் நமக்கு என்ன செஞ்சிடும்? மறந்துடும். அந்த நேரம் மட்டும்தான் ஆமா ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்றோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே சோர்வு வருது, குறை வருது, முறுமுறுப்பு வருது, அதுல குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த லேசான மண்ணால் சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த லேசான மண்ணாதான் 40 வருடங்கள் அவர்களுக்கு எந்த நோயையும் அது கொடுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம உணவுகள்ல எத்தனை உணவு உடம்புக்கு தேவையானதுன்னு சாப்பிடுறோம். அவங்க சாப்பிட்டது சின்ன கொத்தமல்லி அளவு ஒரு விதையை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பிபி கிடையாது, பிரஷர் கிடையாது, சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எலும்பு தேய்மானம் கிடையாது. ஏன்னா அந்த கொத்தமல்லி விதையில அவ்வளவு சத்து இருந்துதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த லேசான உணவுன்னு சொல்லி நம்ம கொடுத்திருக்கின்ற அந்த இடத்த ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு நன்மையோடு, ஒரு நன்றியோடு பார்க்கின்ற இருதயம் இல்லாததுனால, அந்த விசுவாசத்துல நிலைச்சு நிற்கிற அந்த அனுபவத்தை அவங்களால பெற முடியாததுனாலதான் கானானுக்குள்ள அவங்களால போக முடியல. அந்த நன்றியுள்ள இருதயம் என்ன செய்யல? இல்ல. அந்த நன்றியுள்ள இருதயம் இல்லாம உங்க விசுவாசம் என்ன செய்யாது? பலப்படாது.
அந்த விசுவாசம் பலவீனமா இருக்கும். சூழ்நிலை பார்த்தோன்னே அது என்ன செய்யும்? சோர்ந்து போகும். தேவனுடைய நன்மையை அது என்ன செஞ்சிரும்? மறந்து போய்விடும். இது நான் அநேகரோட வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு மீட்பை கொடுத்திருப்பார், ஒரு சுகத்தை கொடுத்திருப்பார். இன்னும் எனக்கு அது ஏன் கிடைக்கல? இன்னும் எனக்கு இது ஏன் கிடைக்கல? எனக்கு ஏன் இன்னும் இது தாமதமாகுது? நான் நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த குறை சொல்லுதலையும் முறுமுறுக்கிறதையும் நான் என்ன செய்யறேன்? பார்க்கிறேன். இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். கிடைத்த சுகத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சகோதரி, அந்த பொண்ணு சத்தியத்தை தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு சத்தியம் தெரியாது, தேவனை அறியாத ஒரு பெண். ஒரு பிரச்சனையில டாக்டரால முடியாதுன்னு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. உனக்கு சத்தியம் தெரியும்ல இல்லையாமான்னு சொல்லி நானும் அவங்களும் சேர்ந்து அக்ரிமெண்ட் ப்ரேயர் பண்றோம். முடியாதுன்னு சொல்லப்பட்ட இடத்துல அந்த கண்ணை அந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டா? திறந்துட்டா. திறந்து என்ன செஞ்சிட்டா? பார்த்துட்டா. இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கண்ணை திறந்து பேசிட்டாங்கிறத அவ என்ன செய்யல? சொல்லல. கை காலை பெட்ல என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? கெட்டி வச்சிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், கை காலை ஏன் கெட்டி வச்சிருக்கிறாங்க? அந்த ட்ரிப்ஸ் மருந்தெல்லாம் கொடுக்காம கை காலை அவ உதறதுனால கெட்டி வச்சிருக்கிறாங்க. ஏமா உதறதா இருந்தா கான்ஷியஸ் வந்துருச்சு இல்லையா? புரியுதா நான் சொல்றது? உதறுனா அங்க என்ன வந்துட்டு? உணர்வு இல்லாதவங்களுக்கு அங்க என்ன வந்திருக்கு? உணர்வு வந்தது அங்க என்ன செய்யல? தெரியல. அவ பேசுகிறது தெரியல. அவ கை கால் கெட்டி இருக்கிறத பார்க்க எனக்கு அழுகையாக வருகிறது. நான் இந்த பொண்ணை மாத்திரம் சொல்லல, அநேக சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி முடியாத ஒரு சூழ்நிலை தான். அத்தாரிட்டி ப்ரேயர் செஞ்சு அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம். மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த சகோதரி சொன்னது என்ன அப்படின்னா, முடியாத நிலைமையில தான் அத்தாரிட்டி ப்ரேயர் செஞ்சு வார்த்தையை சொல்லி கொடுத்துருந்தோம். மறுநாள் அவனுக்கு அந்த முழுமையா அவனால எந்திரிச்சு உட்காந்து ஓட முடியலைன்னு அவங்க என்ன செய்யறாங்க? குறை சொல்லுதல், முறுமுறுத்தல். முதல்ல 75% கிடைச்சதுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லுங்க. மீதி 25% என்ன செய்யும்? தன்னால வரும். தேவன் கொடுக்காமல் இல்லை, அதை அடைத்து வைக்கிற இடத்துல நாம தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது லேசான உணவாக, அற்பமான உணவாக இருக்கிறது. அந்த மன்னாவோட அருமை நமக்கு என்ன செய்யல? தெரியல. எந்த படுகுழியில இருந்து தூக்கி விட்டாருங்கிறத பாருங்க. இனிமே எங்க கொண்டு போகணுங்கிறத அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒருவர் இருவர் அல்ல, எல்லாரிடமும் இந்த இயல்பு இருக்கு. இது சுகம் மாத்திரம் இல்ல. அவங்க பிரச்சனைகள்ல வெளியில வந்த பிறகு அவர் எப்படி கொண்டு வந்து விட்டுருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. இன்னும் என்ன கிடைக்கணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கிடைச்சதுக்கு என்ன செய்யல? நன்றி சொல்லல. இது இன்னும் என்ன செய்யணும்? கிடைக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்திருக்கிறது நமக்கு எப்படி தெரியுது? அற்பமான உணவாக தெரிகிறது. நம்ம அடிமைத்தனத்துல இருந்த அந்த காரியங்களை, இந்த கொம்மட்டி காய்களையும் இந்த வெங்காயத்தையும் இந்த மீன்களையும் மச்சங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அவங்க அதை பார்த்தாங்கன்னா நாம பார்க்கறது எதை பார்க்கிறோம்? உலகத்தை பார்க்கிறோம். எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு இது கிடைக்கலையே. கையில உள்ள அந்த தேவ உணவு நமக்கு எப்படி தெரியறது இல்ல? விசேஷமா என்ன செய்யல? தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல சேனாதிபதியா வச்சிருக்கிறாராம், ஸ்தானாதிபதியா வச்சிருக்கிறாராம். நல்லா யோசிச்சு பார்ப்போமே. இப்படிப்பட்டவர்களை தான் அவர் என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுத்து அவருடைய படையை தலைமை தாங்கி செல்லுகின்ற ஸ்தானாதிபதியா வைத்திருக்கிறாராம். நம்ம மேல எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து கோரா, என்னாகமம் 16:3. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இந்த கோரா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா,
இஸ்ரவேல் சபையில உள்ள ஒரு பெரிய மனிதர். அந்த லேவியின் கோத்திரத்துல உள்ள ஒருவர் அவர். அவருக்கும் அந்த தூபம் காட்டுற வேலையெல்லாம் என்ன செஞ்சிருந்தார்? தேவன் கொடுத்திருந்தார். இங்க மோசே தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு மக்களுக்கு அந்த கட்டளைகளை சொல்லுகிறது. மோசே அந்த இடத்துல நிக்கிறத அந்த கோராவால என்ன செய்ய முடியல? அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆரோன் அங்கு ஆசாரியராக நிற்கிறத அவரால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சபையில பிரபலமாக புகழ் பெற்றிருக்கிற 250 பேரை தனக்கு கூட்டம் சேர்த்து கொண்டு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். மோசேயும் ஆரோனும் யாரோட வழிகள்ல நடக்கிறாங்க? கர்த்தரோட வழியில. இங்க அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். தன்னுடைய சுய ஞானத்தை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக உயர்த்துகிறது. இது சின்ன பாவம் இல்லை. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? தேவன் நியமித்திருக்கிற அந்த தலைமையை எதிர்க்கிறது, அந்த ஆர்டர். இது ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை. நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அவர் ஒரு ஆர்டர் வச்சிருந்தாருன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதற்கு எதிராக பேசுகிற வார்த்தை நம்ம தேவனுக்கு எதிராக பேசுகிறது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2:19, 20, 21. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரங்களை குறை சொல்றது இப்போ ஒரு ஃபேஷனா போயிட்டு இல்லையா? குறையே இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலாட்டி அதை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீங்க பின்தொடர தேவையில்லை. அதை கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ளது. தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் நான் எப்படி கைய போடுறது? அதுதான் தேவனுக்கு பிரியமான இருதயம். சவுல் நல்லவர் என்பதற்காகவா அந்த இடம் நடந்தது? இல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா நாம பின்தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அத நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்தை அவர் நமக்கு என்ன செய்யல? தரல. தேவன் உங்களுக்கு என்ன தலைமையை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியணுமா. நல்லவர்கள் என்பதற்காக இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது. 1 பேதுரு அந்த 2வது அதிகாரம் பாருங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் நீங்க அவருடைய அன்பையும் அவருடைய நீதியையும் சாட்சியையும் வெளிப்படுத்தணுங்கிறத நிமித்தம் நீங்க அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே அவருக்கு பிரியமாய் இருக்கும். நான் எந்த அநியாயமும் செய்யலையே, நான் ஏன் பாடுபடணும்? அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? பிரியமா இருக்குமா? உங்களுக்கு ப்ரமோஷன் உங்களுக்கு மேல இருக்கிறவங்க தரணுமா? தேவன் தரணுமா? நமக்கு மகிமை எங்க இருந்து வரணும்? மனுஷன் இருந்து வரணுமா? தேவன் கிட்ட இருந்து வரணுமா? தேவன் கிட்ட இருந்து வரணும். நீங்கள் ஒரு தவறு செய்து நீங்கள் அடிக்கப்படும் போது நீங்க பொறுமையா சகிச்சு அதுக்கு பலன் இல்லையே. தப்பு செஞ்சோம், தண்டனை என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோம். நீங்கள் குற்றம் செய்யாமல் அநியாயமாய் தண்டிக்கப்படும் போது அது தேவனுக்கு முன்பா எப்படி இருக்குமா? பிரியமா இருக்குமா? ப்ரமோஷன் எனக்கு எங்க இருந்து வரப்போகுது? மேல இருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நன்மை செய்து அநியாயமாய் நாம தண்டிக்கப்படுறதுக்கு தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோமா?
இந்த அநியாயமாய் தண்டிக்கப்படுற இடத்துல நம்ம நன்மை செய்து அநியாயமாய் தண்டிக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நான் நன்மையை செய்து நான் எதை பார்த்தேன்? தேவன் என்ன இந்த சூழ்நிலையில ஏன் விட்டிருக்கிறார்? ஏன் விட்டிருக்கிறாருன்னா உங்க விசுவாசத்தில் உங்களை வளர்க்க அவர் விரும்புகிறார், பலப்படுத்த அவர் விரும்புகிறார், உங்களை அடுத்த ப்ரமோஷனுக்கு கொண்டு போக அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களோட மேல இருக்கிறவங்க உங்க மூலமாக கிறிஸ்துவை பார்க்க அவர் விரும்புகிறார். அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆனா நம்ம குறை சொல்றதும் நம்ம முறுமுறுக்கிறதும் அதை என்ன செய்து தடுக்கிறது. அங்க கோரா அவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியல? போக முடியல. யோனா 4வது அதிகாரம் 1-2. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். தேவனோட வார்த்தைக்கு யோனா கீழ்ப்படியல. ஏன் கீழ்ப்படியல? நினிவே மக்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். அநேக முறை நினிவேயை ஆண்ட ராஜா அவங்கள சிறைப்படுத்தி இருக்கிறார். அடிமையா அந்த நாட்டுக்கு அவங்க கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு எதிரி நாடு காப்பாற்றப்படணும்னு விரும்புவாங்களா? அழிக்கப்படணும்னு விரும்புவாங்களா? அழிக்கப்படணும். யோனாவோட விருப்பமும் அதுதான். இந்த தேவன் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களுக்கு அழிவு என்று சொல்லுகின்ற வார்த்தையை போய் சொல்லி அவர்கள் மனம் திரும்பி விட்டால் அவர்கள் அழிய மாட்டார்களே. புரியுதா? தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதது மாத்திரம் இல்ல, அடுத்து அங்கு அவர் கப்பலுக்கு போறாரு. அங்க பெரிய புயல் வருகிறது, மீன் வயிற்றுக்குள்ள போறாரு, தன்னோட மனம் திரும்புகிறார், மறுபடியும் வெளியே வருகிறார், நினிவேக்கு போய் பிரசங்கம் செய்யறாரு. நினிவே மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. தேவன் அவர்களை என்ன செய்யல? தண்டனையை கொடுக்கல. அதுக்கு அவர் சொல்ற பதில் பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்துதான். எது விசனமா இருந்தது? தேவனுடைய இரக்கமும் கிருபையும் வெளிப்பட்டதை பார்த்தோன்னே எப்படி இருக்குதா? விசனமா இருக்குதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை, அந்த இரக்கம் எல்லாரது வாழ்க்கையிலையும் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. அது எத்தனை பேருக்கு விசனமா இருக்கு? அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க அதை பெற்றுக்கொள்றாங்களே, அவங்க செஞ்சதுக்கு ஏன் அவங்களுக்கு தண்டனை இல்லை? நம்மை எப்பேற்பட்ட இடத்திலிருந்து அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். மன்னிப்பை பெறுகிறதற்கு கூட நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. மீட்பு பெற வழியே இல்லை. அந்த இடத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரே. அவருக்கு கீழ்ப்படியாதது அவருடைய கிருபையை தடுக்கின்ற இடமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை காலம் தாழ்த்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. இங்க யோனா சொல்றார் பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அவருடைய கிருபையை சொல்லி அவர் என்ன செய்யறாரு? புலம்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு முறுமுறுப்பும், ஒவ்வொரு குறை சொல்றதுக்கு பின்னாடியும் தேவனுடைய வல்லமை தடுக்கப்படுறத நம்ம பார்க்க முடியும். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அந்த மக்கள் ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு ஏன் அவங்களால போக முடியல? அவர்கள் முறுமுறுக்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அவிசுவாசத்தை குறிக்கிறது, நம்முடைய கடின இருதயத்தை குறிக்கிறது, அவர் மேல நம்பிக்கை இல்லாததை குறிக்கிறது. அவரை நம்புகிறேன்னு சொல்லி காலையில கொஞ்ச நேரம் சொல்றோம், பிரச்சனையை பார்த்தா என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம். அந்த முறுமுறுக்கிறது எதை சொல்லுது? நான் உங்களை நம்பல, உங்க கிருபை இதுல இருந்து நான் வெளியில வருகிறதுக்கு போதுமானது இல்லை, நீங்கள் என் மீது வைத்த அன்பு காணாது,
நம்ம சொல்ற முறுமுறுப்பும் குறையும் இதை தான் சொல்லுகிறது. இது சின்ன விஷயம் இல்லை. அதோட நோக்கம், அதுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் பெரியதாக இருக்கிறது. அதோட கேரக்டர் வேற விதமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை செயல்படுவதை தடுக்கக்கூடிய தடை கற்களாக இருக்கிறது. ஒரு பாதையில கல் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நிதானமா என்ன செய்ய முடியும்? நடந்து போக முடியும். நடக்க முடியாதபடி தடை கற்கள் இருந்தா அதுல எப்படி நடக்க முடியும்? முறுமுறுக்கிறதும் நம்ம குறை சொல்றதும் தேவனுடைய வல்லமை செயல்படுவதை தடுக்கக்கூடிய தடை கற்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசியாக நமக்கு அவர் என்ன இயல்பை கொடுத்திருக்கிறார் என்றால், எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் விசுவாசிப்பது. இந்த விசுவாசமும் நம்முடைய புதிய ஆவியில அவரோட விசுவாசத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனக்கு விசுவாசம் இல்லைன்னு ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க கேட்கறது, அதை நீங்க தியானிக்கிறது, அதை உங்க சூழ்நிலைகளின் மேல், அதற்கு மத்தியில் அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த விசுவாச வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த செயல்களை, அந்த சத்தியத்தை நீங்க பேச 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 விசுவாசம் வளரும். விசுவாசத்தை வளர்க்கிறதும் அதை அவித்து போடுறதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம பேசுகிற குறை சொல்லுதலும் முறுமுறுக்குதலும் அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறது? தடை செய்கிறது. ஒரு விசுவாசி சூழ்நிலைகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் குறை சொல்லும்படி வடிவமைக்கப்பட்டவர் அல்ல. புலம்பும்படி, தர்க்கிக்கும்படி, வாக்குவாதம் செய்யும்படி, முறுமுறுக்கும்படி படைக்கப்பட்டவர் அல்ல. சூழ்நிலைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தை பேசும்படி உருவாக்கப்பட்டவர். ஒரு விசுவாசி இப்படிதான் இருக்கணும்னு சத்தியம் சொல்லுது. ஏன் தெரியுமா? ரோமர் 8:36 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எதுவுமே அவருடைய அன்புல இருந்து நம்மளை என்ன செய்யாதா? பிரிக்காதா? வேற ஒன்றும் வேண்டாம். ஒருத்தங்களை நம்ம காரணம் இல்லாம கோவப்பட்டாலே அந்த அன்பை விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிரிஞ்சிருவோம். இப்படி என்ன சொல்லிட்டாங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? அவங்களுக்கு ஒரு அநியாயமா நான் செய்யலையே. அன்னைக்கு முழுவதும் நம்மளுடைய பேச்சு எப்படிதான் இருக்கும்? முழுவதும் அதுதான். என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே. உங்களை அநியாயமா ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவருடைய அன்பை விட்டு என்ன செஞ்சிடலாம்? பிரிச்சிடலாம். நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பலன் ஒரு சில காலங்கள் தாமதமானால் போதும், அது அந்த அன்பை விட்டு என்ன செஞ்சிடலாம்? பிரிச்சிடலாம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அந்த வசனம் 36 உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல ஒரு இடத்துல கூட நாம இன்னும் என்ன செய்யல? அனுபவிக்கல. இந்த இடத்துக்கு நாம இன்னும் என்ன செய்யல? போகவே இல்லை. அவருடைய உள்ளங்கையில நம்மளை தாங்கி என்ன செய்கிறார்? கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. பாதைகளை செவ்வை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும், இன்னைக்கு அந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க நிற்பீர்கள் என்றால், இவை எல்லாவற்றிலேயும், ஒரு பிரச்சனை இல்லை, இத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அவருடைய அன்பை விட்டு நம்மளை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா?
மோர் தேன் கான்கொயரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதற்கும் நீங்க வெற்றியில நின்று அந்த வெற்றியை தடுக்கிறவங்களை விரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் மறுபடியும் சொல்லட்டுமா? நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அந்த வெற்றியில தான் நின்றுகிட்டு இருக்கிறீங்க, அந்த வெற்றியை உங்ககிட்ட இருந்து திருடுறதுக்காக ஒரு திருடன் வர்றான், அந்த திருடனை விரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? என்ன வித்தியாசம்? நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடம் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும், சோர்வை கொடுக்கும். நீங்க வெற்றி பெறுவீங்களா தோத்து போவீங்களா உங்களுக்கு தெரியாது, அந்த வருத்தம் இருக்கும், அந்த பாரம் இருக்கும். ஆனா ஜெயித்த இடத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது ஜெயம் யாருடையதுதான்? நம்முடையது என்ற நிச்சயத்தோடு தைரியத்தோடு இது என்னுடையது என்று தைரியமா அவனை என்ன செய்வோம்? விரட்டுவோம். ஆங்கிலத்துல இருக்கிற அர்த்தம் எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, நீங்க ஜெயம் கொள்ளுகிற இடத்துல இல்ல, நீங்க ஜெயித்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலைகளை பார்த்து அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை பேசுவது, அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க நேரம் கொடுக்கிறது, உங்க இருதயத்தை அவருடைய வார்த்தைகளால நிரப்புகிறது, அவருடைய செஞ்ச நன்மைகள் தினமும் உங்க வாழ்க்கையில என்ன நன்மை செஞ்சாரோ, போற பஸ்ல யாருக்குமே இடம் கிடைக்கல, உங்களுக்கு இடம் கிடைக்குதா? அவரோட தயவு. ஒருத்தங்க உங்களுக்கு வெட்டு கொடுக்குறாங்களா? அவருடைய தயவு. உங்களுக்கு ஒருத்தங்க தாகமா இருக்கும் போது தண்ணி தராங்களா? ஒரு தயவு. ஒருத்தங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்களா? அது ஒரு தயவு, நன்றி. அது உங்க பேப்பர்ல என்ன நன்மை செய்தாரோ எழுதி வச்சு இரவு நேரம் அதுக்கு நன்றி சொல்லி பாருங்க. செஞ்ச நன்மைகளை நினைவு கூறுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. நான் பக்கத்துல 1000 பேர் விழுந்து போறத பாக்குறேன், வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்து போறத பாக்குறேன். என்னை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். என் கண்கள் அதை பார்க்கிறது, ஆனால் நான் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை. அதுக்கு எவ்வளவு நன்றி சொல்லலாம்? அவருடைய வல்லமையை நீங்க நினைவு கூர்ந்து நன்றி சொல்லும் போது, இத்தனை நாள் என்னை போஷித்திருக்கிறாரே, இத்தனை மேடு பள்ளங்களை தாண்டி இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறாரே, இத்தனை நாள் ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரே, எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறாரே. இந்த நன்மைகளை நீங்க நினைவு கூற 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 உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு முறுமுறுப்பு வராது. எப்பேற்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எப்பேற்பட்ட கிருபையை நான் அனுதினமும் பெற்று கொண்டிருக்கிறேன். உங்களால உங்க பிரச்சனையை பார்த்து சொல்ல முடியும், இதுல நான் ஜெயிக்க பிறந்தவள் இல்லை, ஜெயித்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு விசுவாசி இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாம, வாக்குவாதம் இல்லாம செய்யுங்க. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்க. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க, சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எதற்கும் குறையில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எத்தனை பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் செயல்படக்கூடிய வல்லவராகிய நீர், எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே நீர் செயலாற்றி கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கீழ்ப்படியாமை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய உறவில் நெருங்கி வருவதை, உம்முடைய சித்தத்தை செயல்படுவதை தடுத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளுக்கும், உம்முடைய வழிமுறைகளுக்கும், உம்முடைய கட்டளைகளுக்கும், உம்முடைய சித்தத்துக்கும் எதிராக நாங்கள் பேசுகின்ற காரியங்கள், எதிராக நாங்கள் செயல்படுகின்ற செயல்கள் அந்த கீழ்ப்படியாமை இடத்திற்கு எங்களை கொண்டு செல்லுகிறது. அது எங்களுடைய அவிசுவாசத்தை காட்டுகிறது. நாங்கள் பேசுகின்ற குறை சொல்லுதலும் முறுமுறுத்தலும் எங்களுடைய கடின இருதயத்தையும் அவிசுவாசத்தையும் காட்டுகிறது. தேவன் எங்களுக்கு கிறிஸ்துவின் மூலம் நீர் சிலுவையில் செய்து முடித்த அந்த செயல்கள் மீது நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது. உம்முடைய கிருபை எங்கள் சூழ்நிலைகளில் எங்களை மேற்கொள்ள செய்ய காத்து கொண்டிருப்பதை நாங்கள் விசுவாசிக்காததை அது காட்டுகிறது. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர். இவை எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயித்தவர்களாய் இருக்கிறோம்.
நாங்கள் ஜெயத்துக்காக போராடும்படி நீர் எங்களை உருவாக்கவில்லை, வெற்றியிலிருந்து எங்களை நீர் பிறக்கச் செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோட பேசினதற்காய், இடைப்பட்டதற்காய் நன்றி. அந்த இருதயத்தை நீர் பண்படுத்துகிறதற்காய் நன்றி. மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி அப்பா. அவங்க சரீரத்துக்காக நீர் ஒரு விலை கொடுத்திருக்கிறீர். அந்த சரீரத்துக்காக நீர் சிலுவையில் ஒரு பெரிய ஜெயத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய சரீரமா இருக்கிறாங்க. அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில உள்ள பலவீனத்தின் ஆவிகள், பாவ சாப நோயினால் இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த சுகத்தை இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்கிறேன். தேவ சுகம், தேவ சமாதானம் அவங்க சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.